டீலிமிட்டேஷன். நீங்க வாயால சொல்றீங்க, எழுத்துப்பூர்வமா அந்த சட்ட நகல்ல ஏன் இல்லை? தென்னிந்திய மக்களோட சப்போர்ட் இல்லாமலே நான் நார்த் இந்தியாவை டார்கெட் பண்ணாலே நான் வந்து ரூலிங் பார்ட்டி ஆயிடலாம் அப்படிங்கிற கேல்குலேஷனை தான் பிஜேபி பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் இந்த பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க. வணக்கம், வெல்கம் டு சிவா சிந்தனை. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, இதுதான் நாம சிந்திக்க போற டாபிக் இப்போ. ஏன்னா அதுதான் பர்னிங் டாபிக். தமிழ்நாடு சிஎம் அந்த டீலிமிட்டேஷன் காப்பியை என்ன பண்றாரு, எரிக்கிறாரு. ஓகேயா, அதனால அது பர்னிங் டாபிக்கா இருக்குது. தமிழ்நாடு சிஎம் மட்டுமல்ல, எல்லா சவுத் இந்தியன் சிஎம்ஸ் எல்லாருமே எக்ஸப்ட் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேஷ் எல்லாருமே டீலிமிட்டேஷனை அப்போஸ் பண்றாங்க. ஏன் இப்போ திடீர்னு இது வந்து ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த மசோதா மூலமா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறாங்க. மாற்றி என்ன பண்றாங்க, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொடுத்துருக்குறாங்க, ஒரு சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டீலிமிட்டேஷன் பண்ணணுங்கிறாங்க. இப்ப 2026 இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் என்ன பண்றாரு, சீட்டை மாத்தணும். டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்டை மாத்த போறோம். ஸ்டேட்டுக்கு உண்டான ஷேர் லோக்சபால அதையும் மாத்த போறோம். ஏன்னா டோட்டல் சீட்டு மாத்தும் போது இந்த ஸ்டேட்டுகளுக்கு உண்டான ஷேரும் மாறுமா இல்லையா? அப்படி அந்த மாற்றம் வரும்போது யாருக்கு அந்த மாற்றம் எதிராக இருக்கும்? 1976 இந்திரா காந்தி என்ன நினைச்சாங்களோ அதுதான் இப்ப நடக்குது. 2000 அடல் பிகாரி என்ன நினைச்சு லாக் பண்ணாரோ சீட்டை, அதுதான் இப்ப நடக்குது. தென் மாநிலங்கள் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை காமிப்பாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டுச்சுன்னா மக்கள் தொகை வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த தென் மாநிலங்கள் அவங்களோட ஷேர் கம்மியாகும். வட மாநிலங்களுக்கு அது பெரிய சாதகமாகவும் தென் மாநிலங்களுக்கு அது பாதகமாகவும் அமையும். அதனால தான் தென் மாநிலங்களை சார்ந்த முதல்வர்கள் ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடு தவிர்த்து எல்லாருமே இந்த டீலிமிட்டேஷனான தொகுதி மறுசீரமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தோட மாற்றத்துக்குரிய மசோதாவை அப்போஸ் பண்றாங்க. தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர் ஒரு லெட்டரை போடுறாரு. அந்த லெட்டர்ல தமிழ்நாடு சிஎம் தான் இந்த எதிர்ப்புக்கு தலைமை தாங்கணும். இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கக்கூடிய சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு இவர் தான் தலைமை பொறுப்பு எடுத்து இவரோட தலைமையில தான் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பை நாம தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேயா, இப்போ இந்த ஒரு மசோதாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, நேற்று கொண்டு வந்திருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. அதில் என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு லோக்சபாவில் 50 வருஷமா அதே நம்பர் தான் இருக்குது. 1970 2024 வரைக்கும் அதே தான் இருக்குது. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேயா, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக 1971 சென்சஸ் பிரகாரம் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, லோக்சபாவில் 543. இப்போ புதுசாக மாற்ற போகிற அந்த நம்பர் என்ன, 850. 543 இருந்து 850 டோட்டல் லோக்சபா சீட்டை மாத்துறாங்க. ஓகேயா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 56 விழுக்காடு இன்க்ரீஸ் பண்றாங்க. 543 சீட்ல இருந்து 545 சீட்ல இருந்து 56 விழுக்காடை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 850 சீட் வரும். இந்த 850ஐயும் ரெண்டா பிரிக்கிறாங்க. யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுல்ல, அவங்களுக்கு ஒரு 35 சீட்டை கொடுக்குறாங்க. பேலன்ஸு மாநிலங்கள் இருக்குதுல்ல, தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மாதிரி, அவங்களுக்கு 815 சீட்டை கொடுக்குறாங்க. ஓகேயா, ஸோ இதுல எந்த ஒரு பாதிப்பும் தென் இந்தியாவுக்கு வராது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு பார்லிமெண்ட்ல, ஹோம் மினிஸ்டரும் சொல்றாரு பார்லிமெண்ட்ல. அவர் என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, டோட்டல் சீட் எவ்வளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோமா. 545 இருந்து 850னா கிட்டத்தட்ட 50%, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ டோட்டல் சீட்டு 50% இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு ஸ்டேட்டோட பங்கும் 50% இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறாரு. யாரு? பிஎம்மும் சொல்றாங்க, ஹோம் மினிஸ்டரும் சொல்றாங்க. எங்க? பார்லிமெண்ட்ல. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ஷேர் 50% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும்
அந்த சட்டத்தோட மசோதால இல்லை. அதுதான் இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸு அல்லது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்போஸ் பண்ணுறதுக்கு காரணம். நீங்கள் வாயால் சொல்கிறீங்க, எழுத்துப்பூர்வமாக அந்த சட்ட நகலில் ஏன் இல்லை, அந்த மாதிரி சட்ட வடிவத்தில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சட்ட வடிவத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் 50% எல்லாம் நாம் ஒரு ஸ்டேட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை. அதில் என்ன இருக்குதுன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும், பாப்புலேஷனை பேஸ் பண்ணியிருக்கும், மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டேட்டுக்கும் சீட்டை அலோகேட் பண்ண போகிறோன்ட்டாங்க. அது எந்த மக்கள் தொகையை அவங்க வச்சு சீட்டை ஒரு ஸ்டேட்டுக்கும் ஷேராக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அது பாராளுமன்றம் சட்டம் மூலமாக முடிவு பண்ணுங்கிறாங்க. அப்போ முன்னால் என்ன இருந்துச்சு, 1971 சென்சஸ் பிரகாரம் தான் சீட்டை அலோகேட் பண்ணணும்னு இருந்துச்சு. இப்போ 1971 அப்படிங்கிற வார்த்தை இல்லை. எந்த சென்சஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கங்கிறது இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 543 850 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த சென்சஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடோட சீட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, ஆந்திராவோட சீட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, யூபியோட சீட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க பார்லிமெண்ட்ல. இப்போ கையில எந்த சென்சஸ் கையில டேட்டா இருக்குது, 2011 சென்சஸ் தான் இருக்குது. 2021 சென்சஸ் நம்ம பண்ண முடியல, காரணம் கொரோனா டைம். 2021 சென்சஸை நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டோம். 2026 27 தான் சென்சஸை நாம கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப கையில இருக்கக்கூடிய சென்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ். இப்போ இந்த 2011 சென்சஸை வச்சு நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கும் சீட்டை கொடுத்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ண 50% இன்க்ரீஸ்ங்கிறது கிடைக்காது. இப்ப தமிழ்நாடுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் சொல்றாரு. எவ்வளவு சீட்டு இப்ப தமிழ்நாடுக்கு இருக்குது, 39 இருக்குது. 39ல் 50% ஆட் பண்ணுங்கிறார். அப்போ 39ல் 50% ஆட் பண்ணீங்கன்னா அவர் சொல்றது 59 சீட்டு வருங்கிறாரு. அப்போ 39 சீட்டு இதுக்கு முன்னால இருந்துச்சு, இப்போ 20 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, 59 சீட்டு உங்களுக்கு இருக்குது, ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்கிறாரு தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு சிஎம் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இப்போ சொல்றீங்க 39ல தமிழ்நாட்டுக்கு 59 வரும்னு இப்போ சொல்றீங்க, ஆனா உண்மையாவே எவ்வளோ சீட்டு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சுன்னு நீங்க சட்டத்தில் சொல்றீங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சுன்றீங்க. அப்ப 2011 சென்சஸ் நம்ம கையில் இருக்குது. அதை வச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கும்போது 39 59 ஆகாது, 39ங்கிறது 50 ஆகும். இப்போ யூபிக்கு நீங்க என்ன சொல்றீங்க, 80 சீட்டு இப்போ யூபி பார்லிமெண்ட்ல வச்சிருக்காங்க, லோக்சபால வச்சிருக்காங்க, இது 120 மாறுங்கிறாங்க. ஏன்னா 80 + 40 120, அப்போ யூபிக்கு 120 சீட்டு வரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆக்சுவலா அப்படி வராது. நீங்க 2011 சென்சஸ் பிரகாரம் யூபிக்கு லோக்சபா சீட்டு கொடுக்கணும்னா 120 இல்ல 140 கொடுப்பீங்க. 2011 சென்சஸ் பிரகாரம் யூபியோட பாப்புலேஷன் அவ்வளோ இருக்குது. எவ்வளோ 2011 சென்சஸ் பிரகாரம் யூபியோட பாப்புலேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி, 19 + கோடி, அப்போ 20 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 20 கோடி பாப்புலேஷன் யூபியில் 2011 சென்சஸ் பிரகாரம். தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் பிரகாரம் 7.2 கோடி. ஓகேயா? இப்போ நீங்க 50% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தப்பு தானே. எங்களுக்கு 20 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம்னு சொல்றது தப்பு தானே. 20 கொடுக்கல, நீங்க 20ன்னு இப்ப சொல்றீங்க வாய் வார்த்தையா. ஆனா நீங்க சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கிறீங்கல்ல, அது பிரகாரம் நீங்க எக்ஸ்ட்ரா 20 கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு, எக்ஸ்ட்ரா 11 தான் கொடுக்க போறீங்க. 39ல எங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, 50 தான் வரப்போகுது. நீங்க எவ்வளோ சொல்றீங்க, இப்போ 59ன்றீங்க, அது வராது. அதே மாதிரி யூபிக்கு என்ன சொல்றீங்க, 80ல 120ன்றீங்க. மக்கள் தொகையில் அவங்க எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, 20 கோடி. அப்போ 20 கோடிக்கு தகுந்த மாதிரி பார்லிமெண்ட்ல சீட்டு நீங்க கொடுக்கணும். யூபிக்குன்னா 140 கொடுப்பீங்க. 2011 சென்சஸ் வச்சு பார்த்தாலே யூபியோட பாப்புலேஷன் 20 கோடி, தமிழ்நாடோட பாப்புலேஷன் 7 கோடி, 7.2 கோடி. 2026 ஒரு ரஃபா எஸ்டிமேஷன் சில பேர் பண்ணி கொடுக்குறாங்க. 2026ல் யூபியோட பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா இருக்குதான், இன்னும் அபிஷியல் டேட்டா வரல, 25 கோடி இருக்குமா. தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குமா, 7.7 கோடி இருக்குமா. அப்போ 2011 2026 வரைக்கும் 15 வருஷம் யூபியோட பாப்புலேஷன் 5 கோடி ஏறி இருக்குது. தமிழ்நாடோட பாப்புலேஷன் வெறும் 50 லட்சம் தான் ஏறி இருக்குது. அப்போ தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு லோக்சபா சீட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஷேரை கொடுத்தீங்கன்னா யார் இதில் கெயின் ஆவா, யூபி கெயின் ஆவாங்க, மகாராஷ்டிரா கெயின் ஆவாங்க, பீகார் கெயின் ஆவாங்க. ஏன்னா நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 ஸ்டேட் இருக்கிறாங்க, ரொம்ப பிரதானமான ஹிந்தி பெல்ட் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜ். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, உங்ககிட்ட இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலையே, உனக்கு ஒரு
20 சீட் எக்ஸ்ட்ரா தானே ஆக போகுது. 20 எக்ஸ்ட்ரா ஆகலை தமிழ்நாட்டுக்கு, 11 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. அங்கே 40 எக்ஸ்ட்ரா ஆகலை, 60 எக்ஸ்ட்ரா ஆகுது யூபிக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து தான் எடுக்கலையே, அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஏன்னா அவங்களுக்கு பாப்புலேஷன் அதிகம், உனக்கு பாப்புலேஷன் கம்மி, அதனால் நீ கம்மியாக தானே இருக்கணும்னா, நான் கஷ்டப்பட்டு பாப்புலேஷனாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் பொருளாதார வளர்ச்சியை ஈட்டி இருக்கிறோம், இப்போ எங்களை நீங்கள் தண்டிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? இதுக்குள்ள பெரிய பாலிடிக்ஸ் இருக்கிறதா நாம பார்க்குறோம். என்ன பாலிடிக்ஸ் இருக்குதுன்னா, பிஜேபி 2024 எலெக்ஷனில் நார்த் இந்தியாவில் 238 சீட்டு லோக்சபா சீட் இருக்குது. இந்த 238 சீட்டில் 127 சீட்டில் வின் பண்ணுறாங்க. அதே 2024 எலெக்ஷன் சவுத் இந்தியாவில் டோட்டலாக 130 எம்பி சீட்டில், லோக்சபா சீட்டில் வெறும் 29 தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, என்னன்னா இந்த நார்த் இந்தியாவோட எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் நமக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க, சவுத் இந்தியாவில் நமக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. அப்போ என்னதான் நீங்கள் சவுத் இந்தியாவில் போய் கேம்பெயின்லாம் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷனில் க்ளீன் ஸ்வீப் டிஎம்கே அலையன்ஸ் 39க்கு 39, பாண்டிச்சேரியும் சேர்த்திங்கன்னா 40க்கு 40. ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் பிஜேபி அலையன்ஸ்க்கு வரல 2024 எலெக்ஷனில். அதே மாதிரி கேரளாவில் பிஜேபி வர முடியாது, தெலுங்கானாவில் வர முடியாது, ஆந்திராவில் வர முடியாதுன்னு தெரிஞ்சு ஆந்திராவோட சிஎம்மா கையில் போட்டுக்கிட்டாங்க சந்திரபாபு நாயுடு. ஸோ கர்நாடகாவில் வர முடியாது. இப்போ நாம் எதில் ஈஸியாக வந்துடலாம், நார்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்துடலாம். பிஜேபி ஆட்சி 13 ஸ்டேட்டில் இருக்குது, அவங்களோட அலையன்ஸு இன்னொரு 5 ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் 3 ஸ்டேட்டில் தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க ஸ்டேட்டில். இப்போ எந்த இடத்துல எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்து மூலமாகவே நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். சவுத் இந்தியாவோட எம்பிக்கள் ஆதரவு இல்லாமலே நார்த் இந்தியா எம்பிக்களை வச்சு நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிடிச்சிடலாம், நாம் ஆளுங்கட்சியாக ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனை பண்ணுறாங்கங்கிறது எதிர்கட்சிகளோட வாதம். ஸோ ஒரு அரசியல் காரணத்துக்காகத்தான், மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறத மீறி அரசியல் காரணத்துக்காக எந்த இடத்துல எனக்கு நிறையா சீட்டு கிடைக்குதோ அந்த இடத்துல சீட்டை அதிகப்படுத்தின சீட்டில் எல்லாத்துலேயும் நான் வந்துடுவேன், தென்னிந்திய மக்களோட சப்போர்ட் இல்லாமலே நான் நார்த் இந்தியாவை டார்கெட் பண்ணாலே நான் ரூலிங் பார்ட்டி ஆயிடலாம் அப்படிங்கிற கேல்குலேஷனை தான் பிஜேபி பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் இந்த பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க. இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே ஒரே ஒரு ஸ்டேட்டு சிஎம் மட்டும்தான் இந்த டீலிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ணுறாரு. அது யாருன்னா சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அவர் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஜேபி அலையன்ஸில் அவர் இருக்கிறார், இஸ் அ பார்ட் ஆஃப் தி அலையன்ஸ். ஓகேயா, அவரோட சப்போர்ட்டில் தான் பிஜேபி ஆட்சி அமைச்சாங்க. 2 பேர் சப்போர்ட் பண்ணாங்க 2024 எலெக்ஷனில். இல்லைனா பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. 2024 எலெக்ஷனில் பிஜேபி அவங்களே வின் பண்ண சீட்டு 240. அப்போ நிதிஷ்குமார் பீகார்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேஷ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரோட பிரதான சப்போர்ட்டில் தான் பிஜேபி ஆட்சிக்கே வந்தாங்க. அப்போது அவங்க என்ன சென்ஸ் பண்ணுறாங்கங்கிறத இந்த அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்கன்னா, நமக்கு எம்பி சீட்டில் நமக்கு அட்வான்டேஜ் கம்மியாகிட்டே இருக்குது. முதல்ல நம்ம 280க்கு மேலே அடித்தோம் 2014, அப்புறம் 300க்கு மேலே அடித்தோம் 2019. இப்போ என்ன 400 வந்துரும்னு பார்த்தோம், வெறும் 240 தான் வந்திருக்குது. அப்போது நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்ன ஆகும், அப்போசிஷன் ரூலிங் பார்ட்டியாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் தெரியுது. அதனால தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவ்வளோ அவசரமாக இவ்வளோ பெரிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. எந்த டைமில் கொண்டு வராங்க? 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது, அந்த டைமில் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்குது. அப்போது தமிழ்நாடு எம்பிஸ் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டாங்க இந்த பிரச்சனையை எழுப்புறதுக்கு, வெஸ்ட் பெங்கால் எம்பிஸ் வரமாட்டாங்க, கேரளா எம்பிஸ் வரமாட்டாங்க. இந்த மாதிரி நினச்சிட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஏன் இது இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் பார்க்கும்போது அதோட பாதிப்பை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏற்கனவே நம்ம நாட்டில் நிறைய பிரிவினைகள் இருக்குது. ஒன்று மத ரீதியான பிரிவினை இருக்குது, 2வது மொழி ரீதியான பிரிவினை இருக்குது, 3வது இந்த நார்த்து சவுத்துன்னு இந்த ரீஜனல் டிவைடு அப்படின்னு சொல்கிறாங்கள, தெற்கு வடக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவினை இருக்குது. இப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது இந்த பிரிவினையை அதிகப்படுத்திடும். இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறவங்க எதை பெரிய பிரச்சனையாக நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு 50 வருஷம் கழித்து சவுத் இந்தியாவுக்கு எந்த ஒரு ரோலும் இல்லாமல் போயிடும் பார்லிமெண்ட்டில். நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து எம்பிஸ் போவாங்க,
ஆனால் இவங்க எந்த எதிர்ப்பு தெரிவித்தாலும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிஸை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தை போட்டுருவாங்க. அப்போ சவுத் இந்தியாவோட அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். இப்போ அதிகார பகிர்வுங்கிறதுலையே பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு தான் அதிகமான ஷேர் போது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு என்ன மாதிரியாக இது நடக்கணும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட ஒருமைப்பாடுக்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நிறைய இந்த பில்லை எதிர்க்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.